வணக்கம் மக்களே. மேலே வந்து என்னன்னா சாமி மாட்டை பார்க்குறோம், என்ன குறி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு சேர்த்துத்தையும் கேட்குறோம், எனக்கும் சேர்த்து கேட்குறோம். பார்ப்போம். ஐயா சொல்லுங்க. அவங்க நல்ல லட்சணமா இருக்கணுமா பெருமாளே? ஐயா குத்தாரா? அவங்க நிஜமா அவங்க கூட நல்லது நடக்குமா? ஜெயிப்படுமா? அவங்க 7 மணி தொண்டர் இருக்கணுமா பெருமாளே? அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஐயாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாப்போ. அவங்க நல்லது நடக்க சொல்லிட்டு வா பெருமாளே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. நல்லது நடக்கும் இல்லையா? அவங்க நடக்குமா பெருமாளே? நடக்கும்ல. அவங்க குழந்தைங்க நச்சு நம்ம ஃப்ரீயா படிக்கணும், கல்வி வித்தை படிப்பாங்கள, நல்லது நடக்கும்டா பெருமாளே. அவங்க 7 மணி தொண இருக்கணும். அவங்க ஜெயிப்படுமா பெருமாளே? அவங்க எந்த விதப்போ நல்லது நடக்க சொல்லிட்டு வா பெருமாள். கண்டிப்பா நடக்குங்களா? நடக்குமா ஐயா? அவங்க நல்லது நடக்குமா? அது மாதிரிதான் வச்சுட்டு காப்பாத்தம். ஒரு வருஷம் கேட்க நான் நல்லது நடத்தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. கண்டிப்பா நடந்துச்சுன்னா அடுத்து உங்களை பார்த்தோன்னா நடக்கும். என்னால முடிஞ்ச உதவி நான் நடக்கும். 7 மணி பகவான் பெருமாள் சொன்னா 100 7 மணி சொன்ன மாதிரிதான். கோமாதா பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. பெருமாளுங்க தான் நம்ம ஊருக்கு போவோம். ஊருக்கு போயிட்டு அவங்க ஏதோ 10 50 100 கொடுப்பாங்க. அதை வச்சுக்கணும் மாடு தீனு வாங்கி மேப்பு கொடுப்போம். இதுக்கு முன்னாடி நீங்க இதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பா அம்மா வச்சுதான் எங்களும் வந்துருக்கு. நான் வச்சுக்கிட்டு ஏதோ சாப்பாடுக்கு குழந்தைங்க வச்சு காப்பாத்துறாங்க. நீங்க சொல்றது கேக்குமா? கேட்க ஐயா. தலையாட்ட சொல்லுங்க. அவன் நல்லது நடக்குமா பெருமாளே? ஆற்றியா சந்தோஷமா இருக்கப்பாரா? 7 மலையான பெருமாள் தொணர்கணுமா? நாராயணா, ஆஞ்சநேயா, விநாயகா, முருகா, ஐயா சிவனு. கோமாதா 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 கோமாதா. ரொம்ப ரொம்ப நன்றி.